இந்த பக்கம் பாருறேன் இங்க இருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா காட்டுப்பாதையில கலர் மீன் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். குளத்தூர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இல்ல, ரொம்ப தள்ளி உள்ள அவுட்டர் ரிங் ரோட் எல்லாம் பூந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு 4-5 கலர் மீன் பண்ணை இருக்கு. அவர் லொகேஷன் அனுப்பும்போதே இங்கதான் ப்ரோ ஃபார்ம் இருக்கு அப்படின்னாரு. நம்பவே இல்லை. இங்க வந்து பார்த்தா ஒரு 4-5 ஃபார்ம் பார்த்துருப்போமா. இங்க 4-5 ஃபார்ம் பார்த்துருக்கோம். வண்டி அங்கேயே விட்டாச்சு. அங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை. அதனால இங்க இருந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இடம் ஆனா சூப்பரா இருக்கு. மீன் வளர்க்க ஏதுவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு போயிட்டு பார்ப்போம். தேடி வந்த இடத்துல மீன் பண்ணை இருக்குதோ இல்லையோ, ஃபுல்லா கீரை பண்ணை அதிகமா இருக்கு. விவசாய பூமிக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கீரை, அரைக்கீரையோ ஏதோ போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், ஃபுல்லா கீரை தான் இருக்குது. அது என்ன கீரைன்னு தெரியல, கலர் கீரை எல்லாம் போட்டுக்கிறாங்க. இங்கேயும் மீன் பண்ணை இருக்கு. அங்கே முருங்கைக்கீரை, அது பாருங்க, அதெல்லாம் முருங்கைக்கீரை. இடம் சூப்பரா இருக்கணும். சரி, ஆனால் இங்கே ஃபார்ம் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் பாட்டு வந்துட்டேன். அதானே எனக்கே தெரியல ஃபார்ம் எங்கே இருக்குன்ட்டு. தீரன் படத்தில் வர மாதிரி ஒரு மாதிரி திகிலா போயின்னுக்குறோம். எங்கே ஃபார்ம் இருக்குன்னு தெரியல. அந்த முனையிலேருந்து இந்த முனையில தான் ஃபார்ம் இருக்குது. ஒரு வழியாக வந்து ஃபார்மை ரீச் ஆகிட்டோம். வாங்க ஃபார்ம் உள்ள போகலாம். வீடு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அப்படியே திருப்பின்னு போயிடலான்னு பார்த்தோம். ஏன்னா அந்த பக்கம் ஒரு ஃபார்ம் மாதிரி இருந்ததுனால அப்படியே போயிடலான்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா ஃபார்ம் இங்கே தான் இருக்குது. வாங்க ஃபார்ம் உள்ள போகலாம். நம்ம ப்ரோ அங்கே இருக்காரு. அவர் வீடியோவில் வர வேணான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதனால அவர் வீடியோவில் வேண்டாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபார்ம் உள்ள வந்தாச்சு. வாங்க நம்ம போய் என்னென்ன ஃபிஷ் வெரைட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். லாஸ்ட்டில் உங்களுக்கு ரேட்டும் நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே இம்போர்ட்டட் மாலிஸா? இதெல்லாம் இம்போர்ட்டட் மாலிஸ் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இம்போர்ட்டட் மாலிஸ். இம்போர்ட்டட் மாலிஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து இப்போ சேல் சைஸ் வந்திருக்கா? சேல் சைஸும் இருக்குது, செமி சைஸும் இருக்குது. செமி சைஸும் இருக்குது. ஓகே, இல்லை மிக்சராக இருக்குது இப்போதைக்கு. இப்போ இன்னும் சேலுக்காக நீங்கள் எடுக்கல எதையுமே? ஆமாம். ஓகே, இதோட வெரைட்டி நேம் என்ன ப்ரோ? சன்ரைஸ் மாலி ப்ரோ. சன்ரைஸ் மாலி இது. ஓகே, பலூன்ல ஹை, அந்த ஃபின் ஹை ஃபின் ஏதோ சொன்னீங்க. பலூனும் இருக்கு, லாங் பாடியும் இருக்கு. ஓகே, மூன் டெயிலுமே இருக்கு, மூன் டெயிலுமே இருக்கு. எல்லாமே மிக்சிங்ல இருக்கு. ஓகே ஓகே. ஆனா எல்லாமே சன்ஷைன் வெரைட்டியா இருக்கு. வரும்போது நம்ம செப்பரேட் பண்ணி சேல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க அடுத்து பாப்போமா. இதுல என்ன ப்ரோ இருக்கு இப்போ? எல்லாமே அந்த ஹைபிரிடோட பிரைஸ் தான் ப்ரோ இருக்கு. அந்த ஹை ஃபின் வெரைட்டி சொன்னீங்க. மில்கி ஒயிட். ஓகே ஓகே. மெட்டாலிக் எல்லாத்தோட பேபிஸுமே இருக்கு. எல்லாம் பேபிஸ். இது ப்ரீடிங் சைஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து எல்லா வெரைட்டியுமே செப்பரேட் பண்றோம். அழகா இருக்குல்ல தனியா வெளிச்சம். இப்போ வெயில் படுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ, மாலிக்கு சன்லைட் தேவை. சன்லைட் கண்டிப்பா வேணும். இந்த கிரீன் கலர்ல தெரியுது பாத்தீங்களா வாட்டர், அது இருந்தா தான் வந்து ஃபிஷ் ஹெல்த்தியா இருக்கும். ஓகே ஓகே. அப்படிங்க, இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஃப்ரைஸா இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் ஒரு 25 டேஸ் தான் இருக்கும். 25 டேஸ்ல இந்த சைஸ் வராங்களா? ஆமாம் ப்ரோ. எல்லாமே லைவ் ஃபீட் தான் ப்ரோ தரோம். லைவ் ஃபீட் தான் இப்போ இல்லாம டாஃபினா இருக்குல, லைவ் ஃபீட். ஆமாமா, டாஃபினா. ஓகே, அது இல்லாம நம்ம இந்த கிரீன் வாட்டர்ல இருக்கும்போது ஃபிஷ்ஷோட growth-ம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நல்லா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். ஓகே ப்ரோ. இதுல ப்ரோ, இதுல என்ன வெரைட்டி இருக்காங்க? இதுல அந்த நார்மல் வெரைட்டிஸ் ப்ரோ, அந்த Black மூன்டெயில் மாலி. ஓகே. அப்புறம் அந்த ஆரஞ்சு மாலிஸ், இதெல்லாம் நார்மல் வெரைட்டிஸ். அதாவது மார்க்கெட்ல கொஞ்சம் சேல் பண்றதுக்கோசம் லோ பட்ஜெட்ல. அந்த மாதிரி. சரி சரி. இந்த பக்கம் தண்ணி வந்து வெறும் தண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து கண்டிஷனுக்காக வச்சிருக்கீங்களா? கண்டிஷனுக்காக இல்ல ப்ரோ. இப்போ தண்ணி நம்ம மாத்தணும்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் இல்ல ஃபிஷ் விடணும். உடனே விட்டா அடி வாங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் தான் இல்ல ஃபிஷஸ் விட போறீங்க? இது நேத்து ஏத்துன தண்ணி தான், நம்ம நாளைக்கு தான் மீன் விடுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இங்க எப்படி ப்ரோ தண்ணில இந்த ஏரியால நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பரா இருக்கு தண்ணி. உப்பு தண்ணி நம்ம சென்னை மாதிரிலாம் இல்ல. நல்லா இருக்கு. இவங்களது வந்து ஃபுல் பிளாக்கா? ஆமா ப்ரோ, ஃபுல் பிளாக்ல லாங் பாடி மூன் டெயில் ப்ரோ. லாங் பாடி மூன் டெயில் ரெண்டுமே இதுல மிக்ஸ் ஆயிருக்காங்க. பேரண்ட் சைஸ் தான். அதுல பாத்தீங்கனாலே தெரியும் பாருங்க, பேபிஸ். ஆமா ஆமா. இல்ல கை நீட்டினாலே பக்கத்துல வராங்க. இன்னும் ஃபீட் போடலையா? இன்னும் போடல ப்ரோ. நீங்க ஃபீட் போடுவீங்கன்ற. இப்போ வந்து இவங்களோட குட்டீஸ் தானே ப்ரோ இவங்கலாம்? ஆமா ப்ரோ, அதோட பேபிஸ் எல்லாமே இந்த டேங்க்ல தான். இப்போ மேல வந்து கம்மியா இருக்காங்கன்னா அடியில நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி இதுல 3000 பிளஸ் பிரைஸ் இருக்கும். 3000. இதோட டெப்த் எவ்வளவு ப்ரோ வரும்? டெப்த் பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி ஒரு மாதிரி. 2 ஃபீட் இருக்கும் ப்ரோ. 2 ஃபீட் டேங்க். லெந்த் 20 இருக்கும் ப்ரோ. 20 ஃபீட். நம்ம ஏதாவது இதுல வாட்டர் கெபாசிட்டி எத்தனை கேலன்ஸ் அந்த மாதிரி? எப்படியோ 4000 லிட்டர்ஸ் கிட்ட. 4000 லிட்டர்ஸ் பிளஸ். ஓகே ப்ரோ, இந்த மாலிஸ் சூப்பரா இருக்காங்க. இவங்க பேர் என்ன ப்ரோ? இது எல்லாமே இம்போர்ட். நம்ம இறங்கி அந்த ப்ரீடிங்காக செட் பண்ணிருக்கது ப்ரோ. ஹார்லிக்வின் இருக்கும், மில்கி ஒயிட் இருக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ அந்த மீன்லாம். அதெல்லாம் சீட்டா கலர்ஸ் ப்ரோ. சீட்டா கலர். இது எல்லாமே ப்ரீடிங் பண்ணி அந்த ஃப்ரைஸ்ல செப்பரேட் பண்ணி அதை வச்சு நம்ம தனியா பேரண்ட் ரெடி பண்ற மாதிரி. ஓகே ஓகே.
தண்ணி கீழே போக சில்லுன்னு இருக்கு, மேலே ஹீட்டா இருக்கு. இந்த இடத்துலயும் நீங்க வாட்டர் பிடிச்சி வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் bro. இங்க மீன் விடணும். நீங்க ஏன் ப்ரோ மேலே வலை போட்டுருக்கீங்க? கொக்கு ஏதாச்சும் உள்ள வருமோ? ஆமாம் ப்ரோ, கொக்கு வரும். அப்படியே இந்த பக்கம் வந்தா இங்கேயும் வித்தியாசமா இருக்காங்க. அது ஹார்லி குயின் சொன்னீங்களா அந்த நேம்? ஆமாம் ப்ரோ. இதோட நேம் என்ன ப்ரோ? சன்ரைசஸ், அப்புறம் சன்ரைஸ்லயே வந்து ஸ்பாட்டடு. ஓகே, எல்லாமே இம்போர்ட்டட் மாலிஸ் தான். ஆமாம் ப்ரோ, இது எல்லாமே இம்போர்ட்டட் மாலிஸ் தான். இதுல இருந்து பேரண்ட்ல நம்ம அந்த பேபிஸ் மட்டும் எடுத்து சைசிங் பண்றோம். சூப்பரா இருக்கு. இப்போ எல்லாமே அது ஃபீடுக்காக வருது. நல்லா இருக்கு மீன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நம்ம மார்க்கெட்ல வாங்கினா ஃப்ரெண்ட்லியா இருக்குமான்னு தெரியாது. ஆனா நம்ம ஃபார்ம்ல இருந்து வாங்கிட்டு போனா எப்படி ஃபீடுக்கு நம்ம கை கிட்ட தான் வரணும், அதுங்களுக்கு தெரியும், வந்துடுறாங்க. டெய்லி நம்ம ஃபீட் பண்றோம்ல, அந்த டைமிங் தெரிஞ்சு. இவன் ப்ரோ பிளாட்டியா? சோட்டெயில். ஆமாம் ப்ரோ. இதுல கப்பீஸும் கிடக்குல்ல நிறைய. ஆமாம் ப்ரோ, மிக்சிங் கப்பீஸும் இருக்கு. அந்த ரெட் டைல் வரதெல்லாம் அதெல்லாம் என்ன கப்பீஸ் ப்ரோ? இங்க ரெட் டைல்ல வருது, அது அங்க ஒரு ரெட் டைல், ஃபயர் டைல் மாதிரி வருது. மிக்சிங் கப்பீஸ்ல வருது ப்ரோ, நம்ம தனியா வெரைட்டில தான் முடியாது. ஓகே. ஆனா பிளாட்டி வந்து அந்த பிளாக் டைல் பிளாட்டி இருக்கும். ஓகே. ரெட் பலூன் பிளாட்டி, சோட் டெயில் எல்லாமே மிக்சிங்ல தான் ப்ரோ. இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ வரும் இந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா? ஒரு 6 to 7 rupees தான் ப்ரோ வரும் ஹோல்சேல் எடுத்தா. ஹோல்சேல் எடுக்கிறப்போ சரி, ஓகே ஓகே. பிளாட்டி மாலிஸ் மட்டும் நம்ம அந்த வெரைட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் இருக்கும். பிளாட்டிலாம் இந்த ரேட்ல கொடுக்குறீங்க. இதுலயும் பிளாட்டிஸ் இருக்கா? இதுல வந்து சோட் டெயில் இருக்கும் ப்ரோ. ஸ்வாட் டெயில் மாலிஸ் பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, இல்ல சோட் டெயில்ன்றது ஒரு வெரைட்டி. ஸ்வாட் டெயில்ன்றது ஒரு வெரைட்டி. ஓகே. இதுல நம்ம சிக்ஸ் அந்த குட்டீஸ் பார்த்தோம். ஆமா ஃபுல்லா குட்டீஸ் தான். இதுல எல்லாமே பேபிஸ். இல்ல அத ப்ரீடிங் சைஸ் வர பேபிஸ் ப்ரோ. இதெல்லாம் இன்னும் ஒரு 20 டேஸ்ல நம்ம சேல் பண்ற சைஸ் வந்துரும். அத கிராஸ் பீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சைஸ் பிரிச்சிரோம். வெரைட்டிஸ் பிரிக்க வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே. அதான் இந்த சைஸ் வரப்போகுது, இதுதான் அடல்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சோன பிரிச்சிருவீங்க. ஆமா, இது வந்து கிராஸ் பீட் ஆக விடாம பியூரா இருக்கிறதுக்கோசம் இப்பயே பிரிச்சு தனித்தனி வெரைட்டிஸா சேல் பண்ண ஆரம்பிச்சு. இங்க ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் ஹைஃபின் வெரைட்டியா ப்ரோ? அங்க சுத்துது பாருங்க. ஆமா ப்ரோ, அதெல்லாம் ஹைஃபின்ஸ். ஓகே. அல மார்க்கெட்ல 1000 plus போகும் ப்ரோ. 1000 plus. அம்மாடி ப்ரோ. நம்ம தாய்லாந்து இம்போர்ட்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா 2000 plus போடுவாங்க. 2000 plus. அப்பாடி. இப்போ நீங்க வந்து இதெல்லாம் இம்போர்ட்டடா எடுத்து இங்க ப்ரீட் பண்றீங்க? இம்போர்ட்டட் எடுத்து அதை ப்ரீட் பண்ணி அதோட பேபிஸ் நம்ம குவாலிட்டியா தரோம் ப்ரோ. ஓ சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் என்னது ப்ரோ? இப்போ பக்கெட்ல தனியா பிடிச்சி வச்சிருக்கீங்க. மெட்டாலிக் அப்புறம் ஹார்லி குயின்லாம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும் பாருங்க. ஆமா, இப்போதான் செப்பரேட் பண்ணது. ஆனா அதுலயே பேபிஸ் இருக்கு. அதுக்குள்ள ரெடி டு ப்ரீட் தான். ஆமா, உடனே குட்டி போட்டாங்க. எல்லாமே பேரண்ட் தான். பேரண்ட் ஸ்டாக். ஹார்லி குயின் குட்டீஸ் நிறைய இருக்கு, உங்களுக்கே தெரியுது உள்ள. ஹார்லி குயின் பேர்ஸும் இருக்கு, மெட்டாலிக் பேர்ஸும் இருக்கு. மெட்டாலிக் பேர்ஸ், ஹார்லி குயின், மெட்டாலிக் பேர்ஸ். ஓகே. இப்போ இதெல்லாம் இன்னைக்கு ரீட்டைல் ஆர்டர்ஸ்க்கு சேல் பண்றோம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் என்ன வெரைட்டி ப்ரோ? இது எல்லாமே மில்கி ஒயிட் மாலிஸ் ப்ரோ. மில்கி ஒயிட் ரெடி டு சேல் தான் ப்ரோ. இது எல்லாமே இப்போ சேலுக்காக தான் இருக்கு. எல்லாம் சேலுக்காக தான் இருக்கு. ஓகே. இப்போ வந்து மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போட போகிறோம். டைம் ஆயிடுச்சு, நம்ம வரதே லேட்டாக இருந்தனால மீனுக்கு ஃபுட்டு போடலான்னு அவரே போட்டு பேசிட்டு இருக்காரு. அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ ஃபார்மில் இருக்க மீனுக்கெல்லாம் தீனி போடுறது அதோட பெரிய ஆசை. இப்போ பாருங்கள் எப்படி மீனுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கையில் ஃபீடு கொடுத்துட்டாரு. இந்த ஃபீடை தான் வந்து நம்ம இந்த மீன்களுக்கு கொடுக்க போகிறோம். 2 உண்டியாக பிடிச்சி போட போகிறோம் அப்படின்னாரு. முதல்ல கையில் வச்சு பார்ப்போம் வந்து எடுக்கிறாங்களான்ட்டு. அடடா, பயங்கரமாக இருக்கானுங்க. லாங் ஷாட்டில் இருக்குது. சரி அப்படியே ஃபீடு போட்டுருவோம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கையில் ரொம்ப நேரம் இருந்துட்டானுங்க. தண்ணி கொஞ்சம் கலரி விட்டா மற்றவங்களும் வருவாங்கல்ல. பந்தயத்தில் என்னடா மாவு பேசிட்டு இருக்கிறேன். பாம்பு என்னது, ஃபிஷ் ஃபார்மோட ஓனராகவே மாறிட்டேன் நான். பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபிஷ் ஃபுட் தான், ஃபார்ம் ஃபுட்டு. ஏதாவது போட்டு பிசைஞ்சு குத்துனுக்கிறேன் மீனுக்கு. அப்படியே குத்தா சாப்பிட்றது கஷ்டமா இருக்குமா குழந்தைங்களுக்கு, பாவம். பூஸ்ட்டை உருண்டை பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்குல்ல. அதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு உண்டை எடுத்து ஒரு உண்டு பிடிங்க, அவ்வளோதான். யாருக்கு போட போறீங்க இப்போ? ஃப்ளோரான்ஸ். வாங்க அப்படி ஃப்ளோரான்ஸ் ஃபுட்டு போடுவோம். அடல்ஸா? அதான் தெரில, நானே இப்போ தான் பார்க்க போகிறேன். நல்லா பாசி பிடிச்ச தண்ணி, சூப்பராக மீன் வளர்கிற தண்ணி தான். இதெல்லாம் வந்து யோசிக்கலாம், என்ன தண்ணியெலாம் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தண்ணியில் தான் மீனுங்க சூப்பராக வளருமே, கிளியர் வாட்டரை விட. இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லா கிளியராக இருக்குது பாருங்க. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க வாட்டர். வாங்க இப்போ யார் வரான்னு பார்ப்போம். உருண்டை பிடிச்சாச்சு. போட்டு ஆடி மாதம் களியை கிண்டி. என்னை பார்த்து மிரண்டு ஒருத்தம் கூட வரல இது வரைக்கும். எவனுமே வந்து ஃப்ளோரான் ப்ரைஸ்லாம் செம்ம உஷாராக இருக்கானுங்க. அதனால் யாரும் நம்ம கைக்கு வரல. அதனால் உண்டியை நம்ம கீழே போட்டுடலாம். இந்த வெளிச்சம் படத்தில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, உள்ள குட்டி குட்டி ஃப்ரைஸ் அழகாக இருக்குது.
அடுத்து இப்போ வந்து இந்த மீன்களுக்கு கொடுக்க போகிறோம். ஃப்ளோரா நம்மளை மதிக்கவே இல்லை. அதில் மதிக்கிற பசங்க கிட்ட வருவோம்னு சொல்லிட்டு மாலி கிட்ட வந்துக்கிறோம். பேசஞ்சுக்கே அதுக்கு பயந்துட்டு இருக்குதுங்க. ஓ கையெல்லாம் கடிக்குதுண்ணா இது. பா எவ்வளோ கொச்ச கொச்ச கொச்சன்னு வருது போகிறேன். வா ஓ ஓ 2 கையை கிட்ட வை. லைஃப் வெயிட், இதுதான் லைஃப் வெயிட். நல்லா இருக்குல்ல பார்க்க. அப்படியே போட்டோன்னா அவனுங்க சாப்பிட்ருவானுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்களுக்கு அது சிக்கன் பீஸ் மாதிரி. சண்டே இன்னும் அந்த பக்கம் இருக்கலாம் வரல. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டா அந்த பக்கம் வருவானுங்க. அடை தட்டிட்டியா? ஆமாம், அடுத்த அந்த ஃப்ளோரா நம்மளை மதிக்கல. அதனால இந்த ஃப்ளோரா கிட்ட வந்துக்கிறோம். இவனுங்க கைக்கு வரானுங்களான்னு பார்ப்போம். இவனுங்க சுத்தம் இந்த வரானுங்க நான் இவனுங்க. தெரிதா உங்களுக்கு தெரியல. பக்கத்தில் வரி வந்துட்டானுங்க. கையை பற்றின அப்படி போயிட்டானுங்க தூரமா. ஃப்ளோரானுங்க உனக்கு செட் ஆகல, விட்டுரு. சரி ஃப்ளோரானுங்க ஒரு உருண்டை மட்டும் போடுவோம். அடுத்து இவனுங்க அதை சாப்பிட்றாங்க. அதான் அங்கே சாப்பிட்றாங்க. ரொம்ப உள்ளே இருக்கானுங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கைக்கு மட்டும் வர மாட்டேங்கிறேன். இதுலேயும் ஃப்ளோரா தான் இருக்குது. இதில் ஒரு உருண்டை போடுவோம். இதோ இங்கே இருக்கானுங்க பாரு என் கைக்கில். மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மள. ஃப்ளோரா நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. சின்ன ஃப்ளோரான்லாம் அவன் மதிக்காமல் போனதுனால சிறிதளவு பெரிய ஃப்ளோரான் கிட்ட வந்துக்கிறோம். இவங்களாம் சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம். ஃப்ளோரான் இனமே நம்மளை வெறுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க கூட கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, வராங்களே பெரிய சைஸ். அது குட்டினா கொஞ்சம் பயப்பட தானே செய்யும். அது ஃப்ளோரானே உஷார் தான். ஸோ மேபி பயங்கரமான கலரில் ஒருத்தன் வரான் பக்கத்தில். ஆமாம், ஆரஞ்சு கலரில் இருக்கான் பையன். ஆரஞ்சு கலர். அவன் கடிக்கிறான், கையை கடிக்கிறான். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கூட. அதுங்களுக்கு நம்ம கையை ஃபீடு மாதிரி தான், அதனால போட்டு தள்ள போனாங்க. வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான். கையை லைட்டாக கச்சி கச்சி பார்க்குறானுங்க. இதில் நல்லாவே தெரியுது ஃப்ளோரானு. வரமாட்டானுங்க, வரக்கூடாதுன்னே இருக்கானுங்க. பயப்படுறாங்க. கீழே போட்டால் தான் அவங்க சாப்பிடுவானுங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுரு. சரியா? இப்போ ஃப்ளோரான்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. மறுபடியும் மாலிக்கிட்டே வந்திருக்கோம். ஃபுல்லாக வந்து ப்ரோ மாலி தான் வச்சுருக்காரு. இவங்களாம் எப்படி வந்து சாப்பிட்றானுங்க பாருங்கள். கையெல்லாம் கூசுது அந்த மாதிரி வரானுங்க. தலைவர்களே இங்கே வாங்க வாங்க வாங்க. அப்படியே ஒரு பெரிய கூட்டமே வருது நம்மளை தேடி. எல்லாரும் வந்துட்டானுங்க. தொட்டியில் இருக்கணும். அங்கே இருக்கணும் வேகமாக வந்துன்னுக்குறானுங்க நம்மளை நோக்கி. நிம்மதியாக சாப்பிட்டோம். துள்ளி கொண்ட இடத்துலேயே வந்து சரியான சுற்றுறானுங்க. இப்போ நம்ம கை போச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க? பாப்பா பாப்பா உண்டைக்கு அடியிலலாம் மாட்டுறானுங்க. அப்படியா? நம்ம போடுறது போதுன்னு சொல்லிட்டு அவரே படப்படன்னு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபைட் ஃபுட்டெல்லாம் போட்டுருக்கோம். 11:30 12 o'clock போட்டுருவோம் ப்ரோ. வெயில் ஏறினதுக்கப்புறம் போட மாட்டோம். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு டைம் மார்னிங் லைஃப் ஃபீட் போட்டோம்னா ஈவினிங் லைஃப் ஃபார்ம் ஃபீட் வச்சுருவோம். இப்போ நீங்கள் மட்டும் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் ப்ரோ பார்ட்னர் இருக்காரு ப்ரோ, ஏல் அக்வாட்டிக்ஸ். ஓகே ஓகே. 2 பேர் சேர்ந்து ரன் பண்ணிட்டு சூப்பராக அந்த கப்பி எல்லாத்துலேயும் ஒன்று ஒயிட் பயங்கரமாக இருக்கணும். அங்கே இருக்கவங்களாம் வரவே இல்லை.
தூக்கி போட்டிருக்கீங்களா? ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும். அவனும் வர மாட்டானே, கும்பலாக தான் போகணும். இது தொட்டிலாம் அந்த 2 உண்டை போதும்ல ப்ரோ? ஒரு உண்டை தான் போதும். ஒரு கவரில் மீன் இருக்கும், அது மட்டும் எடுத்து ஃபைட் ஃபீமேல் போதும். என்ன வித்தியாசமாக பயங்கரமாகறான்ல கப்பிலேயே. கவர்லேயே இருக்க மீன் எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து ஃபீமேல் ஃபைட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதை வந்து இந்த தொட்டியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். பார்த்து வலி கூட்டுற போது உனக்கு விழுந்துற போகிறேன். இப்போ இந்த தொட்டியில் தான் இதில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபுல்லாக ஃபீமேல் ஃபைட்டர்ஸ் தான். எல்லாமே உங்கள் ஹோல்சேல்லே பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் டீல்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, சரி. இதில் வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்காக வச்சுருவோம். தண்ணி டெம்பரேச்சர் செட் ஆகும்ல, அதுக்காக வச்சுருவோம். அப்புறம் ஒரு ஃபைட்டு சூப்பராக இருக்குது. கலர் பயங்கரமாகறான்ல ஆள். ஒரு ஃப்ளோரான் ரொம்ப நேரமாக தேடின்னு இருந்தார். ஒரு பெரிய சைஸ் ஃப்ளோரான் இருக்குன்ட்டு வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஃப்ளோரான் இருக்குது. நல்லா பட்டை ஜிலேபியாக இருக்குது. ஆனால் இதோட பேரண்ட் சைஸ் ஃபீமேல் எங்கேயோ இருக்குன்னாங்க. ஃபீமேல் காணும், மேல் போல். இது இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதுமே ஒரு ஃபீட் பண்ணி முடிச்சிட்டாரு நம்ம வரதுக்குள்ளே. அதுதான் எல்லாம் கொடூரமாக அச்சிக்கிறானுங்க பாருங்க. எல்லா தொட்டிலையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏய், இந்த கவர்லாம் போய் உள்ள ஆட்டிச்சுன்னா எவ்வளோ தூரம் கொடுத்துங்களே தெரியாது. கவர்லாம் போய் உள்ள ஆட்டிச்சுன்னா எவ்வளோ தூரம் கொடுத்துங்களே தெரியாது. எடுத்துடலாம். கவர் அது உள்ள போயிடுங்க. தொட்டி அதை இறக்க மாட்டோம் இன்னைக்கு. வலையில் தான் வச்சுருந்தா வெறும் கறி தான் போகிறாங்க. ஆஃபீஸ் தான் ஒரு குண்டா வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ரெடி டு சேலா? ஃபீடிங் மாலிஸ். இது இப்போ இதில் போட்டுறது வந்து ரேட் இல்லை, இதில் எத்தனை பீஸ் கணக்கு இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சன்ரைஸ் மாலி. இதுவும் சேலுக்காக இப்போது ரெடியாக ஸ்பாட்டடும் இருக்குது இல்லையா? ஓகே, சன்ரைஸ் மூன் டெயில் மாலிஸ். இன்னும் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது. நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃபிஷஸ் எல்லாம். இது எல்லாமே பலூன் டைப் ப்ரோ. இதில் லாங் பாடியுமே இருக்குது. ஓகே, சேலுக்கு போட்டிருந்த ஒரு ஃபீமேல் மேல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃபீமேல்லாம் வந்து குட்டி போட்டு வச்சிருக்குது. அது போட்ட குட்டி எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பாருங்க. ஏன்னா பலூன் மாலின்றதுனால சைஸ் இவ்வளோ பெருசில் இருக்குது. எல்லாம் பழைய குட்டி கூட இல்லை, இன்றைக்கி தான் பிடிச்சி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே குட்டி போட்டுட்ருக்கு. இப்போ வந்து ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவரோட காண்டாக்ட் நம்பர், அவர் வாட்ஸ்அப் குரூப் நம்பர், அப்புறம் இன்ஸ்டா பேஜ் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா அவரை காண்டாக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வாங்கிக்கோங்க. அவர் வந்து ஷாப் வந்து கொளத்தூரில் இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஃபிஷஸ் எடுத்து அங்கே க்ரூம் பண்ணி அப்புறமா சேல் பண்ணுறாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவர் கால் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.